ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේලාගෙන් මවලීතුමන්ලාගෙන් අපේ කුරුක්කල්තුමාගෙන් අපේ පියතුමන්ලාගෙන් අවසරයි. மதிப்பிற்குரிய நமது தேரர்களே அதுபோன்று மௌலவிமார்களே குருக்கர்மார்களே அருட்தந்தையர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். අපි මඩකලපු දිස්ත්‍රික්කයට ජාතික ජන බලවේගයෙන් විශාල ජයග්‍රහණයක් ගෙනත් දුන්නා. எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கான ஒரு பாரிய வெற்றி கிட்டியிருக்கின்றது. පහුගිය මහමැතිවරණදී අපේ කන්දසාමි ප්‍රභූ සහෝදරයා ඔගොල්ලෝ മന്ത്രിවරයෙක් කරේට තෝරාපත් කරලා පාර්ලිමේන්තුවට එව්වා. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் எமது கந்தசாமி பிரபு அவர்கள் பார்லிமெண்ட் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ඒ පිළිබඳ පළමු කොටම ස්තුතිවන්ත වෙනවා. அதற்காக நாங்கள் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම මඩකලපුව මහනගර සභාවේ අපේ කණ්ඩායමට නායකත්වය දෙන අපේ ආචාර්ය පද්ම කුමාර සහෝදරයා அதுபோன்று நமது மட்டக்களப்பு மாநகர சபைக்கான தலைமையினை வழங்கும் நமது கலாநிதி பத்மகுமார் அவர்களே, අපේ මඩකලපු මහනගර සභාවේ අපේ තරඟවදින වනිතා සෙල්ව පෙරුමාල් සහෝදරිය அதுபோன்று நமது வேட்பாளர் வனிதா செல்ல பெருமாள் அவர்களே, ඒ වගේම හොඳ නායකත්වය දෙන්න පුළුවන් කණ්ඩායමක් අද ජාතික ජන බලවේගයෙන් මඩකලපුවේ ගොඩනැගිලා තියෙන සියලු සහෝදරවරුන්ගෙන් அதுபோன்று இங்கு ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது வேட்பாளர் குழாமில் இருக்கும் அனைவரும் සහභාගී වෙලා ඉන්න ආදරණීය අම්මලා තාත්තලා සහෝදරවරු සහෝදරියන් දුව දරුවන් සියලු දෙනාගේම අවසරයි. அதுபோன்று இங்கு வருகை தந்திருக்கும் தாய் தந்தையரே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். පහුගිය පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව සියලු දෙනා එකතු වෙලා ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව ගොඩනැගුවා. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்கினோம். රට පුරා විශාල ජයග්‍රහණ ප්‍රමාණයක් අපි ලබා ගත්තා. நாடு பூராகவும் ஒரு பாரிய வெற்றியை நாங்கள் ஈட்டியிருந்தோம். ඒත් මඩකලපුවේ ටිකක් මදි වුණා. ஆனால் மட்டக்களப்பில் சற்று போதாமல் இருந்தது. මඩකලපුව විතරයි மட்டக்களப்பு மாத்திரம்தான், නේද? அப்படித்தானே? ඒක ඇත්ත. ඒ කියන්නේ අපි ගිය සැරේ පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී අපි රට පුරා ගියත් අපිට මඩකලපුවට එන්න බැරුණා සහෝදර කිව්වා වගේම. அது நீங்கள் கூறியது போன்று நாங்கள் கடந்த தேர்தலில் அனைத்து மாவட்டங்களுக்கு நாங்கள் சென்றதால் நீங்கள் கூறியது போன்று நாங்கள் மட்டக்களப்புக்கு வர முடியாமல் இருந்தது. ඔන්න දැන් ආවා. இப்ப நான் வந்துட்டேன். ඉතින් එහෙනම් දැන් මැයි 6 මොකක් වෙයිද? அப்படி என்றால் மே 6ஆம் தேதி என்ன நடக்க போகின்றது? ඔව් මැයි 6 වෙනිදා මේ නගර සභා ප්‍රාදේශ සභා මැතිවරණයේදී මේ මඩකලපුවෙත් විශාල ජයග්‍රහණයක් ජාතික ජන බලවේගය ලබා ගත යුතුයි. ஆகவே இந்த எதிர்வரும் மே 6ஆம் தேதி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பாரிய வெற்றி தேவைப்படுகின்றது. අපේ රටේ දේශපාලනය උරුම වෙලා තිබුණු ඉතිහාසයේ බෙදුණු අයට බෙදන අයට அதாவது நமது நாட்டின் அரசியல் பிரிப்பவர்களுக்கே உரித்தாக இருந்தது. ජාතිවාදී ලෙස බෙදනවා, இனவாதமாக பிரிப்பார்கள், ආගම්වාදී ලෙස බෙදනවා, மதவாத ரீதியில் பிரிப்பார்கள், පළාත් අනුව බෙදනවා. பிரதேச அடிப்படையில் பிரிப்பார்கள். ඒවා ඉතිහාසය. அது வரலாறு. පෞගේ මහමැතිවරණයෙන් පස්සේ මොකක්ද වුනේ? கடந்த பொது தேர்தலின் பின்னர் என்ன நடந்தது? ඒ බෙදුණු දේශපාලන මුළුමනින්ම අහෝසි වුණා. அந்த பிரிக்கும் அரசியல் முற்றுமுழுதாக தோல்வி அடைந்தது. වෙනදා කොහොමද සිද්ධ වෙන්නේ? முன்பு என்ன நடந்தது? නැගෙනහිරින් තෝරනවා නැගෙනහිර පළාතේ ජන පක්ෂවල නායකයෝ. அதாவது கிழக்கை சேர்ந்தவர்களை தெரிவு செய்வார்கள். උතුරෙන් තෝරනවා දෙමළ පක්ෂවල නායකයෝ. வடக்கில் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை தெரிவு செய்வார்கள். දකුණෙන් තෝරනවා සිංහල පක්ෂවල නායකයෝ. தெற்கில் சிங்கள கட்சிகளின் வேட்பாளர்களை தெரிவு செய்வார்கள். හැබැයි පෞගේ මහමැතිවරණයේදී මොකක්ද වුනේ? ஆனால் கடந்த தேர்தலில் என்ன நடந்தது? උතුරෙනුත් வடக்கிலும் දකුණෙනුත් தெற்கிலும் නැගෙනහිරනුත් கிழக்கிலும் තේරුවේ එක දේශපාලන ව්‍යාපාරයයි ඒ ජාතික ජන බලවේගය විතරයි. தெரிவு செய்தது ஒரே அரசியல் கட்சியை, அது தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. ඒ කියන්නේ අපි එකතු වීමේ පියවර තිබුවා මහමැතිවරණයේදී. ஆகவே நாங்கள் ஒன்றுபடுத்தும் செயற்பாட்டினை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். වෙනදා ඡන්ද කියලා කියන්නේ අපි බෙදනවා. முன்பு தேர்தல் காலங்களில் மக்களை பிரிப்பார்கள். දැන් ඡන්ද කියලා කියන්නේ ජනතාව එකතු කරනවා. தற்பொழுது தேர்தல் என்று சொன்னால் மக்களை ஒன்றுபடுத்துவது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? ආය අපේ රටේ බෙදුණු දේශපාලනයක් දෙනවද? இனிவரும் காலங்களில் எங்கள் நாட்டில் பிரிவினை அரசியலுக்கு இடம் கொடுப்பீர்களா? බෙදෙන දේශපාලනයට ඉඩ දෙනවද? பிரிக்கும் அரசியலுக்கு இடம் கொடுப்பீர்களா? ඒක ඉවරයි. அது முடிந்தது. ඒක ඉතිහාසය. அது வரலாறு.
අනාගතයේ තියෙන්නේ எதிர்காலத்தில் இருப்பது එකතු කරන දේශපාලනයට ஒன்றுபடுத்தும் அரசியல், එකතු වෙන දේශපාලනයට ஒன்றுபடும் அரசியல். අන්න ඒක තමයි ජාතික ජන බලවේගය. அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல். මම ඊයේ සමන්තුරේ ගියා, நான் நேற்று சம்மாந்துறைக்கு சென்றிருந்தேன், අක්කරපත්තුවේ ගියා. அக்கரைப்பாட்டுக்கு சென்றிருந்தேன். විශාල ප්‍රසාදයක් සහ බලාපොරොත්තුවක් මුස්ලිම් ජනතාව තුළ පෙළ ගැහිලා ஒரு තිබෙනවා. பாரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் முஸ்லிம் மக்கள் மத்தியில் අද இருக்கின்றது. මෙතන இங்கு දෙමළ සහෝදරු සහෝදරයන්, தமிழ் சகோதர சகோதரிகள், සිංහල සහෝදර සහෝදරයන්, சிங்கள சகோதர சகோதரிகள், මුස්ලිම් සහෝදර සහෝදරයන් முஸ்லிம் சகோதர சகோதரிகள் මේ සියලු දෙනා එක තැනකට ඇවිල්ලා තියෙනවා. அனைவரும் ஒன்றாக இருக்கின்றீர்கள். අපේ හාමුදුරන් වහන්සේ වැඩ සිටිනවා. நமது பிக்குகள் இருக்கின்றீர்கள், අපේ මවුලුතුමා සහභාගී වෙලා ඉන්නවා. நமது மௌலவி இருக்கின்றார், අපේ කුරුක්කල්තුමා සහභාගී වෙලා තියෙනවා. நமது குருக்கள் இருக்கின்றார், අපේ පියතුමාලා සහභාගී වෙලා තියෙනවා. நமது அருட்தந்தை இருக்கின்றார். එම සමගි රටක් නෙවෙයිද අපිට ඕන. இவ்வாறான ஒற்றுமைப்படுத்தப்பட்ட நாடு මම අහන්නේ ඔබගෙන්. நான் உங்களிடம் கேட்கின்றேன், බෙදුණු එක අපි අවසන් කරන්න ඕනේ නැද්ද? பிரிக்கும் அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாமா? දැන් බෙදුණු දේශපාලන ඉවරයි. இப்பொழுது பிரிக்கும் அரசியல் முடிந்தது, අපි දැන් එකතු වෙලා ඉන්නේ. நாங்கள் தற்பொழுது ஒன்றுபட்டிருக்கின்றோம். මම 17 වෙනිදා යාපනයට යනවා. நான் 17ஆம் தேதி මන්නාරමට යනවා. யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தேன், එහි ප්‍රදේශ ජනතාව මුණ ගැහෙනවා. மன்னாருக்கு செல்கின்றேன். அங்குள்ள மக்களை අද நான் උතුර சந்திக்கின்றேன். දකුණ නැගෙනහිර ભેදකින් තොරව සියලු ජනතාවගේ බලාපොරොත්තුව සහ අපේක්ෂාව ජාතික ජන බලවේගයේ මාලිමාව. இன்று வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் இந்த மக்களது எதிர்பார்ப்பு தேசிய மக்கள் சக்தி திசை காட்டியுமே. හැබැයි තැන තැන ஆனால் ஆங்காங்கே අර පැරදුණු ජාතිවාදී බලවේග, අන්ද- අසාර්ථකුණු ආගම්වාදී බලවේග නැවත විවිධාකාරයෙන් නැගිටින්න උත්සාහ කරමින් ஆனால் තියෙනවා. ஆங்காங்கே இந்த தோல்வியுற்ற இனவாத மதவாத அந்த சக்திகள் தற்பொழுது தலை தூக்க முயற்சிக்கின்றன. එක්ක කෝවිලක් පිළිබඳ ප්‍රශ්නයක් පටලවා ගන්නවා. ஒன்று கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், එක්ක පන්සලක් පිළිබඳ ප්‍රශ්නයක් පටලවා ගන්නවා. இல்லாவிட்டால் பன்சல் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம், එක්ක ඉඩමක් පිළිබඳ ප්‍රශ්නයක් පටලවා ගන්නවා. இல்லாவிட்டால் காணி தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். පටලගෙන යලි மீண்டும் சிக்கிக்கொண்டு ජාතිවාදී දේශපාලන හිසවසවන්න උත්සාහ කරනවා. இனவாத அரசியலை தலை தூக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். පන්සලක ප්‍රශ්නයක් තියෙනවා නම් பன்சல் தொடர்பான பிரச்சனை இருக்கும் என்றால் ආම්දුරන් වහන්සේලායි நமது பிக்குமார்கள் ගමේ පුරවැසියන්ට මේ ප්‍රශ්නේ බේර ගන්න පුළුවන්. மக்களுடன் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். කෝවිලක ප්‍රශ්නයක් තියෙනවා නම් கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் කෝවිලේ என்றால் පූජකුතුමන්ලයි அந்த பூசகர்பார் ගමේ ජනතාවට මේ ප්‍රශ්නේ විසඳ ගන්න පුළුවන්. மக்களுக்கு முடியலான பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? හැබැයි මොකද කරන්නේ? ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? උඩින් ඒකට දේශපාලනයක් බස්සනවා. அதற்கு மேலிருந்து அரசியலை அவர்கள் දේශපාලන බෙදීම් ඇති කරනවා. அது பிரிவினையை தோற்றுவிக்கின்றது. පන්සල අපේ කියලා සිංහල බෞද්ධය උසිගන්නනවා. சிங்கள பௌத்தர்கள் பன்சல் எமது என்று அவர்கள் கோஷம் எழுப்புகிறார்கள். පන්සල එපා කියලා දෙමළයි උසිගන්නනවා. பன்சல் வேண்டாம் என்று தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ඒක පිටිපස්සේ තියෙන ජාතිවාදී දේශපාලනය. அதற்கு பின்னால் இருப்பது இனவாத அரசியல். එහෙම නෙවෙයිද? அவ்வாறு இல்லையா? අයි ඉඩ දෙනවද මේ ජාතිවාදී දේශපාලනයට? நீங்கள் மீண்டும் இந்த இனவாத அரசியலுக்கு இடம் கொடுப்பீர்களா? මතක තියාගන්න ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேசிய மக்கள் අපේ சக்தி அரசாங்கம் ජාතිවාදයේ මුළුමනින්ම අවසන් කොට තිබෙනවා. இனவாதத்தை முற்றுமுழுதாக தோல்வி ජාතික සමගිය ගොඩනැගීම සඳහා අපි කටයුතු කරමින් තිබෙනවා. தேசிய ஒற்றுமையை நாங்கள் உறுதியாக கட்டியமைத்துக் கொண்டிருக்கின்றோம். එහෙම රටක් අපිට ඕන. அவ்வாறான நாடு நமக்கு தேவை. විශේෂයෙන්ම விசேடமாக දැන් අපි බලය ආරම් මාස 6කට ආසන්න කාලයක් ගත වෙමින් තිබෙනවා. நாங்கள் தற்பொழுது அதிகாரத்திற்கு வந்து 6 மாதங்கள் ஆகியிருக்கின்றது. කිසි ජාතිවාදී ගැටුමක් අපේ රටේ සිද්ධ වුණාද? எந்த விதமான இனவாத முரண்பாடுகளும் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றதா? ඉස්සර මතකද? முந்தி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? දිගන ගිනි තියෙනවා. திகனையில் தீ வைப்பார்கள், අලුත්ගම ගිනி තියෙනවා. அலுத்கமைக்கு தீ வைப்பார்கள், අකුරණ පල්ලියට පහර දෙනවා. அக்குர்ண பள்ளிவாசலுக்கு தாக்குதலை மேற்கொள்வார்கள், මාවනැල්ල බුදු පිළිමයට පහර දෙනවා. மாவனல்லை புத்தர் சிலைக்கு தாக்குதல் மேற்கொள்வார்கள், සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා අතර ගැටුම ඇති කරනවා. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்துவார்கள். එහෙම දේශපාලනයක් අපේ රටේ තිබුණා. அவ்வாறான அரசியல் இந்த நாட்டில் இருந்தது. දැන් එහෙම දේශපාලනයකට ඉඩ දෙනවද? அவ்வாறான அரசியலுக்கு இப்பொழுது இடம் கொடுப்பதா? ඒක අවසන් මතක තබා ගන්න. அது முடிவடைந்து விட்டது. ஞாபகம் සියලු வைத்துக் கொள்ளுங்கள். ජනයාගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන, அனைத்து மக்களது உரிமைகளையும் பாதுகாத்து සියලු ආගම් වලට ගෞරව කරන, எல்லா மதத்திற்கும் கௌரவத்தை செலுத்தும், සියලු ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෙනී සිටින அனைத்து மக்களது உரிமைகளுக்காகவும் ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. இன்று அரசாங்கம் ஒன்று இருக்கின்றது. එහෙම ආණ්ඩුවක් නෙවෙයිද අපිට ඕන? அவ்வாறான அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை. සමගිය ආණ්ඩුවක් නේද අපිට ඕන? ஒற்றுமை அரசாங்கம் தான் தேவை. අපි සමගිය ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அந்த ஒற்றுமையான அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்றது. මේක තමයි අපි ඉස්සරහට ගෙනියන්න ඕන. இதைத்தான் நாங்கள் எடுத்துச் செல்ல මෙතනින් வேண்டும். පෙර මෙතනින් පිට දේශපාලනයක් තියෙනවා නම් මට කියන්න. இதற்கு அப்பால் அரசியல் இருக்கும் என்றால் எனக்கு சொல்லுங்கள். ජාතික ජන බලවේගය නැතුව වෙන කවුද ඉන්නේ? தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் யார் இருக்கின்றார்கள்? නමක් කියන්න. பேரை சொல்லுங்க. කවුද ඉන්නේ? කවුරුත් නැහැ.
නේද? කිසි නමක් අද දේශපාලන ඔක්කොම මෙතන ගොඩ ගහලා තියෙන්නේ. இன்று அரசியல் அனைத்தும் இங்கு குவிந்திருக்கின்றது. හැබැයි මම දන්නවා විශේෂයෙන්ම ஆனால் எனக்கு தெரியும் விசேடமாக පරාජයට පත්වෙච්ච කණ්ඩායම් தோல்வி அடைந்த அணிகள் විශේෂයෙන් මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගෙන අසත්‍ය ප්‍රචාර දියත් කරමින් விசேடமாக முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து மிகவும் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்ளும். මුස්ලිම් ජනතාවට සලකන්නේ නෑලු. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் முஸ்லிம் மக்களுக்கு அவர்கள் கணக்கெடுப்பதில்லை, මුස්ලිම් ජනතාව දිහා බලන්නේ නෑලු. முஸ்லிம் மக்களை பார்ப்பதில்லை කියනව නේද එහෙම? அப்படி சொல்றாங்க தானே. මම දන්න WhatsApp group වල යන ඒවා. எனக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப்ல போற விஷயம். යනව නේද එහෙම? அப்படி போறதானே. අන්නේ ඒ කියන්නේ WhatsApp group එකේ social media වල යන post එක බලන්න කලින් දැම්මේ කවුද කියලා බලන්න. அந்த வாட்ஸ்அப் குரூப்லயோ சோஷியல் மீடியாலயோ யார் சரி போஸ்ட் போடுறாங்கன்னு சொன்னா யார் போட்டோன்னு பாருங்க. කවුද? யார் போடுற? කවුද? யார் போடுற? ඔය හැම post එකක් පිටිපස්සෙම කට්ටියක් ඉන්නවා. அது எல்லா போஸ்டுக்கு பின்னாலேயும் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க. වැඩිපුර කවුද දන්නවද? கூடுதலா யார் இருக்கிறாங்க? පිටිපස්සේ ඉන්නේ யார் பின்னுக்கு இருக்கிறது? ගහක් மரம். හරිද? මොකෝ කියන්නේ? சரியா? මේකයි කතාව. இதான் கதை. ඉන්නවා ඒගොල්ලෝ පරාජිත දේශපාලන ව්‍යාපාර. මම ඕගොල්ලන්ට කියන්නම් විශේෂයෙන්ම අපි ආණ්ඩුව හදපු වෙලාවේ අම්පාර දිස්ත්‍රික්කයේ අපිට മന്ത്രി දුර 4ක් හම්බුණා. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். விசேடமாக நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்கிய வேளையிலே அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எங்களுக்கு வந்து අපි සමන්තුර ආසනේ දිනුවා. எங்களுக்கு ஆசனங்கள் வந்தது. குறிப்பா சம்மாந்துறை මුස්ලිම් ජනතාව විශාල ඡන්ද දුන්නා. முஸ்லிம் மக்கள் அதிகளவாக நமக்கு வாக்களை பாவித்திருந்தார். හැබැයි ඡන්දෙන් ආව 4 දෙනාම සිංහල മന്ത്രിවරු. ஆனால் 4 பேர் தான் வந்திருந்தாங்க, வந்து உறுப்பினர்கள் 4 பேரும் சிங்களாக. අපි ජාතික ජන බලවේගයේ තීන්දුවක් අරන් තිබුණා. நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ரீதியில் நாங்கள் தீர்மானம் எடுத்திருந்தோம். ඡන්දෙන් නොතීරුණු අයට മന്ത്രി දුර දෙන්නේ නැහැ කියලා. தேர்தலில் தோல்வியுற்றாக்களுக்கு வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை கொடுப்பதில்லை என்று தீர்மானித்திருந்தோம். හැබැයි අපි ඒ තීරණය වෙනස් කරා. ஆனால் அந்த தீர்மானத்தை நாங்கள் மாற்றி இருந்தோம். අපිට අම්පාර මුස්ලිම් ජනතාව විශාල ප්‍රමාණයක් ඡන්ද දීලා තියෙනවා. ஆனால் அம்பாறை முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் හැබැයි මුස්ලිම් മന്ത്രിවරයෙක් ඇවිල්ලා නැහැ. ஆனால் முஸ்லிம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. අපි යන්න ඡන්දෙදි නොතේරුණු ආදම් බාව සහෝදරයා පාර්ලිමේන්තුවේ ජාතික ලැයිස්තුවෙන් ගත්තා. ஆகவே தேர்தல் மூலமாக செல்ல முடியாத ஆதம் பாபா தோழர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு අපි எடுத்திருந்தோம். හිතනවා මුස්ලිම් ජනයාගේ නියෝජනයක් අවශ්‍යයි කියලා. எங்களுக்கு நாங்கள் நினைத்திருந்தோம் ඒ முஸ்லிம் වගේ பிரதித்துவம் ஒன்று தேவைப்பட்டது என்று. ඒ වගේම ඕගොල්ලෝ දන්නවා පාර්ලිමේන්තු ව්‍යවස්ථා සභාව. அது போன்று உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற அரசியலமைப்பு சபை. ඒක ඉතාමත් ප්‍රබල ආයතනයක්. அது மிகவும் முக்கியமான ஒரு இடம். පොලිස්පතිතුමා පත් කරන්න එතනින්. போலீஸ் மா அதிபரை நியமிப்பது அங்கே, අගවිනිසුරුතුමා පත් කරන්න එතනින්. சட்டமா அதிபரை நியமிப்பது அங்கே, නීතිපතිතුමා පත් කරන්න එතනින්. நீதிபதி அவர்களை நியமிப்பது அங்கே, මැතිවරණ කොමිසම පොලිස් කොමිසම ආමදී වැදගත් කොමිසම් පත් කරන්න එතනින්. தேர்தல் ஆணைக்குழு உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட ஆணைக்குழுக்களை நியமிப்பது அங்கே. එතන සාමාන්‍යයෙන් ඉන්නේ ජ්‍යෙෂ්ඨ മന്ത്രിවරු. அங்கு மிகவும் மூத்த உறுப்பினர்கள் அங்கே இருப்பார்கள். කතානායකතුමා, சபாநாயகர், අගමැතිතුමා, அது போன்று பிரதமர், විපක්ෂ නායකතුමා, எதிர்க்கட்சி தலைவர், සභානායකතුමා அது போன்று அவை தலைவர், මේ අයගෙන් තමයි ව්‍යවස්ථා සභාව හැදෙන්නේ. இவர்கள் போன்றவர்கள் அங்கே இருப்பார்கள். හැබැයි අපි බැලුවා මොකද්ද? ஆனால் நாங்கள் என்னத்தை அங்கே பார்த்தோம்? ප්‍රබල මුස්ලිම් නායකයෝ හකීම් මහත්තයා රිසාඩ්ලා හිටියේ විපක්ෂයේ. அது குறிப்பா ஹக்கீம் ரிஷாட் போன்றவர்கள் இருந்தது எதிர்க்கட்சியில். හැබැයි ඒගොල්ලෝ කවුරුවත් ව්‍යවස්ථා සභාවට නම් කරේ නැහැ විපක්ෂයේ. ஆனால் எதிர்க்கட்சியால் அவர்கள் யாரையும் அரசியலமைப்பு சபைக்கு அவர்கள் பேர் சூட்டவில்லை. අපි බලනකොට ව්‍යවස්ථා සභාවේ එක මුස්ලිම් නියෝජනයක් නැහැ. நாங்கள் பார்த்த வேளையில் அரசியலமைப்பு சபையில் ஒரு முஸ்லீம் அங்கத்துவமும் இருக்கவில்லை. අපි මොකද කරේ? நாங்கள் என்ன செய்தோம்? ආධුනික മന്ത്രിවරයෙක් පළමු වතාවට ව්‍යවස්ථා සභාවට පත් කරා. பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு மிகவும் ஒரு புதிய உறுப்பினரை நாங்கள் ඉස්සරලම පාර්ලිමේන්තුවට ගියපු කෙනෙක් ව්‍යවස්ථා සභාවට ආවා. முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு சென்றவரை நாங்கள் அனுப்பியிருந்தோம். ඒ තමයි ආදම් බාව සහෝදරයා. அதுதான் ஆதம் பாவா தோழர்கள். අපි බලනවා නියෝජනයේ තියෙන ඕන හැම තැනකම. நாங்கள் நம்புகின்றோம் அனைவரது பிரதித்துவமும் அனைத்து இடங்களிலும் එහෙමයි இருக்கிறது. මේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ. அப்படித்தான் இந்த அரசாங்கம் வேலை செய்வது. අද ව්‍යවස්ථා සභාවේ ඉන්න മന്ത്രിවරුන්ගෙන් இன்று அரசியலமைப்பு சபையில் இருக்கின்ற உறுப்பினர்களில் අගමැතිතුමා මීට කලින් පාර්ලිමේන්තුවේ ඉඳලා තියෙනවා. நமது பிரதமர் முன்பு பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். විමල් රත්නායක අපේ සභානායකතුමා ඊට කලින් පාර්ලිමේන්තුවේ ඉඳලා තියෙනවා. விமல் ரத்நாயக் அவர்கள் முன்பு பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். විපක්ෂ නායකතුමා පාර්ලිමේන්තුවේ ඉඳලා තියෙනවා. எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்திருக்கின்றார். අජිත් පී පෙරේරා ඉන්නවා. එයා පාර්ලිමේන්තුවේ ඉඳලා තියෙනවා. அஜித் பி பேர் அவர்கள் முன்பு இருந்திருக்கின்றார். අපිට කිලිනොච්චියේ සීතරන් මන්ත්‍රීතුමා ඊට කලින් පාර්ලිමේන්තුවේ ඉඳලා තියෙනවා. ஸ்ரீதரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் கூட முன்பு பாராளுமன்றத்தில் இருந்திருக்கின்றார். හැබැයි ව්‍යවස්ථා සභාවට පළමු වතාවට පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා ආවේ ආදම් බාව සහෝදරයා මතක තියාගන්න. ஆகவே அரசியலமைப்பு சபையில் முதல் முறையாக பாராளுமன்றத்தில் வந்து ஆதம் பாவா தோழர்கள். ආණ්ඩුවක් මේක. அவ்வாறான அரசாங்கம் தான் நமது அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, දැන් මම දන්න ප්‍රශ්නයක් යනවා. எனக்கு தெரியும் இப்ப ஒரு பிரச்சனை ஒன்று போகுது. අර මුස්ලිම් තරුණයෙක් අත්අඩංගුවට ගැනීම நமது පිළිබඳව. முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை, இளைஞர் தொடர்பான பிரச்சனை. යනවා නේද මේකක්? அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போகுது தானே. මම තමුන් වහන්සේලාට පැහැදිලි කරන්න. நான் ஒரு விடயத்தை நான் விளக்கப்படுத்துகின்றேன். ඔබතුමාලා දන්නවා உங்களுக்கு தெரியும்
පාස්කු ප්‍රහාරය සිද්ධ වුණා. ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றது. මේ පාස්කු ප්‍රහාරය සිද්ධ වුණාම இந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் පල්ලි විශාල ප්‍රමාණයක් විනාශ වුණා. பாரிய அளவில் தேவாலயங்கள் தாக்கப்பட்டது. මිනිස්සු 270කට වඩා මිය ගියා. 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 500 ගණනක් තුවාල වුණා. 500க்கும் அதிகமானோர் හෝටල් වල බූම්බ පිපුරුවා. காயமடைந்தார்கள். විශාල හානියක් සිද්ධ වුණා. ஹோட்டல்களில் குண்டு வெடித்து அது போன்ற பல்வேறு தரப்பட்ட தாக்கங்கள் ஏற்பட்டது. හැබැයි ඒ වගේම තව හානියක් සිද්ධ වුණා. அது போன்று இன்னும் தாக்கங்கள் இடம்பெற்றது. මුළු සමාජයෙන් මුස්ලිම් ජනතාව කරේ සැකයෙන් බලන්න පටන් ගත්තා. ஒட்டுமொத்த சமுதாயம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக திரும்பி இருந்தது. මුස්ලිම් ජනතාව විසින් අවිශ්වාසයෙන් බලන්න පටන් முஸ்லிம் ගත්තා. மக்கள் தொடர்பாக அவிசுவாசத்துடன் பார்க்க தொடங்கினார்கள். ඒගොල්ලෝ බෝම්බ පුපුරපු කණ්ඩායමක් ලෙස බලන්න පටන් ගත්තා. அவர்கள் அனைவரும் குண்டு வைத்தவர்கள் என்று பார்க்க தொடங்கினார்கள். සමාජයෙන් කොන් වෙන්න පටන් ගත්තා. இந்த சமூகத்திலிருந்து කිව්වා මෙහෙම සහරාන්ලාගේ කණ්ඩායමක් ක්‍රියාත්මක වෙන බව පොලිසියට කිව්වා. ආණ්ඩුවට කිව්වා. හැබැයි ආණ්ඩුව ක්‍රියාමාර්ග ගත්තේ නැහැ කියලා කිව්වා. මතකද? அப்பொழுது முஸ்லிம் மக்கள் கூறியிருந்தார்கள் நாங்கள் இவ்வாறு சஹரான் போன்ற அணிகள் தற்பொழுது உருவாகி இருந்த தொடர்பாக நாங்கள் போலீசுக்கு சொல்லியிருந்தோம், அரசாங்கத்துக்கு சொல்லியிருந்தோம். அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று. ඒ නිසා ආණ්ඩුවක් හැටියට අපි ඉන්නවා එවැනි ප්‍රහාරයක් එවැනි ගැටුමක් කවදාවත් අපේ රටේ ආයේ ඇති වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ කියන ස්ථාවරේ අපි ඉන්නවා. நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இவ்வாறான எந்த விதத்திலும் தாக்குதல் இனி இடம்பெறுவதற்கு நாங்கள் இடம் அளிக்கப் போவதில்லை என்று. ඔයගොල්ලෝ දන්නවා අපි බලය අරගෙන දවස් කීපයක් යනකොට අරුගම්බේ ප්‍රදේශයේ ප්‍රහාරයක් පිළිබඳ වාර්තා අපිට ආවා. உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்களுக்குள் அருகம்பையில் ஒரு தாக்குதல் தொடர்பான ஒரு அறிக்கை எங்களுக்கு வந்திருந்தது. අපි විශාල වෙහෙසක් දරලා ඒ අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் பாரிய முயற்சியுடன் அவர்களை நாங்கள் கைது செய்தோம். එතන මුස්ලිම් සහෝදරයෝ හිටියා. அங்கு முஸ்லிம் தோழர்கள் இருந்தார்கள், දෙමළ අය හිටියා. தமிழர்கள் இருந்தார்கள். අපි මේ මුස්ලිම් හින්දා අත්අඩංගුවට ගත්තේ. அவர்கள் முஸ்லிம் என்றோ දෙමළ හින්දා අත්අඩංගුවට ගත්තේ. தமிழ் என்றோ நாங்கள் கைது செய்யவில்லை. නෑ ඒ ප්‍රහාරය වැළැක්වීම තමයි ආණ්ඩුවේ වගකීම. ඒ අනුව තමයි අපි කටයුතු කරන්නේ. நாங்கள் அந்த தாக்குதலை தடுப்பதுதான் அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களை கைது செய்தோம். මේ තරුණයා පිළිබඳ ප්‍රශ්නෙත් එහෙම ආවේ. இந்த இளைஞர் தொடர்பான பிரச்சனையும் அவ்வாறான பிரச்சனை தான். ලංකාවේ ප්‍රධාන සුපර් මාකට් එකකට ගිහිල්ලා இலங்கையில் ஒரு பிரதானமான சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு சென்று රහසේ ரகசியமாக ස්ටික් එකක් කලවනවා. ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுகின்றார். අපි ඒක පිළිබඳ පරීක්ෂණ කරනවා. நாங்கள் அது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டோம். පරීක්ෂණ කරලා ඔහු අත්අඩංගුවට ගන්නවා. அதன் மூலமாக கைது செய்தோம். ඔහු අත්අඩංගුවට ගන්න අපි ඔහු ගැන පරීක්ෂණ කරනවා. அதற்கு பின்னர் அவர் தொடர்பான விசாரணையை අපේ மேற்கொள்ளும். දුරකථනයේ සියලු ඩීටේල් අපි බලනවා. அவரது தொலைபேசி அறிக்கையினை நாங்கள் பார்க்கின்றோம். විශාල විවිධ සංවිධානත් එක්ක විශාල සබත්තාවයන් තියෙන බව අපිට එළිදරව් වෙන්නේ නැහැ. பல்வேறு தரப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு இருப்பது தொடர்பாக நமக்கு வந்து தகவல் கிடைக்கவில்லை. එහෙත් இருந்தாலும் පෞගේ ප්‍රහාරයට සම්බන්ධ වුණු අයත් එක්ක දුරකථනෙන් අමතා තිබෙන බවට සමහර වාර්තා තිබුණා. பல்வேறு தரப்பட்ட தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட கடந்த காலங்களில் தாக்குதல் மேற்கொண்டவர்களுடனான அந்த தொலைபேசி கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற தொடர்பான விடயங்கள் சில இருந்தது. නමුත් ඒක මත නෙමෙයි අපි පරීක්ෂණ කරේ. ஆனால் நாங்கள் அந்த அடிப்படையில் இல்லை நாங்கள் அந்த விசாரணை மேற்கொண்டது. ඔහුගේ සමාජ ජාල භාවිතාව බැලුවා. அவரது சமூக வலைத்தள பாவனையை பார்த்தோம் என்றால் ඔහු ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තියෙන තරුණයෙක්. அவர் ஒரு 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 சுயரீதியான தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இளைஞர். YouTube බලලා யூடியூப் பார்த்து සමාජ මාධ්‍යවල යන කරුණු දිහා බලලා சமூக வலைத்தளங்களில் செல்லும் அந்த செய்திகளை பார்த்து ඔහු ස්වයන් අභිප්‍රේරණයට වෙලා තිබුණා. அவர் சுயமான ஒரு தாக்கத்திற்குள் உள்ளாக்கப்பட்டிருந்தார். ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும் ලෝකයේ සිද්ධ වෙන සිදුවීම් වලදී உலகத்தில் நடக்கும் பல்வேறு விடயங்களில் විශේෂයෙන්ම මුස්ලිම් ඉස්ලාම් භක්තිකයන්ට විශාල කම්පනයක් තියෙන බව ඔබ දන්නවා. உங்களுக்கு தெரியும் குறிப்பாக முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாரிய தாக்கம் இடம்பெற்றது. ඒක අපි දන්නවා. எங்களுக்கும் தெரியும் அது. පලස්තීන සිදුවෙන සිදුවීම් பலஸ்தீனில் இடம்பெறும் விடயம் අපි ප්‍රතික්ෂේප කරන ව්‍යාපාරයක්. அதனை நாங்கள் நிராகரிக்கின்றோம். හැමදාම පලස්තීනයේ නිදහස වෙනුවෙන් පෙනී හිටපු ව්‍යාපාරයක්. எப்பொழுதும் பலஸ்தீன விடுதலை தொடர்பாக பேசும் ஒரு இயக்கம் தான். ඒ පිළිබඳ උද්ඝෝෂණය කරන්න, நாங்கள் அது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள, ඒ පිළිබඳ විරෝධතා දක්වන්න அதற்கான எதிர்ப்பினை காட்ட ඔබට අයිතියක් තියෙනවා. உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ඒ අයිතියට අපි අත තියන්නේ නැහැ. நாங்கள் அந்த உரிமையில் கை வைக்கப் போவதில்லை. මා දැක්ක එක්සත් ජනපද තානාපති කාර්යාලය ඉදිරිපිටත් நான் கண்டேன் ஐக்கிய அமெரிக்காவின் அந்த தூதுவராலயத்திற்கு முன்னால் උද්ඝෝෂණ කරලා තිබුණා. ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. අපි ඒකට අත තියන්නේ. நாங்கள் அதில் கை வைக்கவில்லை. ඒවට බාධා කරන්නේ. அதற்கு நாங்கள் தடை விதிக்கவில்லை. හැබැයි මෙතන තියෙන වෙන ප්‍රශ්නයක්. ஆனால் இங்கிருப்பது வேறு பிரச்சனை. ඔවුන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා. அவரோட சுயரீதியான தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. ඔහුගේ දෙමව්පියන්ට අපි ඔහු පෙන්නුවා. அவர்களது பெற்றோருக்கு நாங்கள் இதனை காட்டினோம். දෙමව්පිය ස්තුතිවන්ත වුණා. பெற்றோர்கள் நன்றியை தெரிவித்தார்கள். දරුවා බේරගැනීම පිළිබඳව. பிள்ளையை காப்பாற்றிய தொடர்பாக. ඒකයි අපි අත්අඩංගුවට ගත්තේ. அதான் நாங்கள் கைது செய்திருந்தோம். ඒක මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු මෙහෙයුමක්ද? அது முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து செய்யப்படும் ஒரு නෑ, එවැනි செயற்பாடு. සිදුවීමක් වැළැක්වීම සඳහා ගත යුතු ක්‍රියාමාර්ග. அதனை
தடுப்பதற்காக செய்த ஒரு விடயம். ඒ නිසා රටේ ආරක්ෂාව වෙනුවෙන් ஆகவே பாதுகாப்பு தொடர்பாக, ජනතාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන් மக்களது பாதுகாப்பு தொடர்பாக, තරුණයන් යා හැකි අන්තවාදයෙන් ගලවා ගැනීම වෙනුවෙන් இளைஞர்களை அடிப்படைவாதத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வது தொடர்பாக අපි ගත හැකි හැම ක්‍රියාමාර්ගයක්ම ගන්නවා. நாங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். ඒක වැරදිද? அது பிள்ளையா? ඒක වැරදිද? அது பிள்ளையா? අපිට සමහර වාර්තාවෙ මිතර මම ඔබට අද කියන්නම්. நமக்கு சில அறிக்கைகள் வந்தது, நான் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன். ඔබ දන්නවා යම් අන්තවාදී මතවාදයක් මුස්ලිම් සමාජය තුළ ගොඩනගමින් තිබෙනවා. ஒரு සුපර් මුස්ලිම් කියන නාමයෙන්. சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் ஒரு சில அடிப்படைவாத விடயங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் தற்பொழுது உருவாகி இருப்பதாக அறிக்கைகள் வந்திருந்தது. ඒක පොදු මුස්ලිම් ජනතාවගේ කැමැත්තද? அது பொது முஸ்லிம் மக்களது விருப்பமா? පොදු මුස්ලිම් ජනතාවගේ ආගමට ඔවුන්ගේ සංස්කෘතියට ඒක හිත කරද? அது உங்களது பொது முஸ்லிம் மக்களது மார்க்கத்திற்கும் உங்களது கலாச்சாரத்திற்கும் சாதகமானதா? නබි නායකතුමා විසින් நபிகள் நாயகம் அவர்கள் කෙදිනකවත් எங்காவது කිසි තැනකවත් ஒரு வேளையிலும் නොකියන ලද කරුණු මත சொல்லாத விடயத்தை வைத்துக் கொண்டு විකෘති අන්තවාදී ප්‍රවණතාවයක් කරනවා. விகாரமான அடிப்படைவாத செயற்பாடுகளை எடுத்துச் ඒක செல்கிறார். අනතුරුදායක නැද්ද? அது பிரச்சனைக்குரிய விடயம் தானே? ඒවට විරුද්ධව ආරක්ෂා ක්‍රියාමාර්ග ගන්න ඕනේ නැද්ද? அதற்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் අපි தானே? එහෙම ගන්නවා. நாங்கள் அவ்வாறு செய்கின்றோம். ඒක මුස්ලිම් ජනතාවට එරෙහිව වැඩක්ද? அது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான விடயம். නෑ, සියලු ජනතාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන් ගත හැකි හැම පියවරක්ම ගන්න ආණ්ඩුවක් මේක. அனைத்து மக்களது பாதுகாப்பு தொடர்பாக எடுக்கக்கூடிய அனைத்து செயற்பாடையும் எடுக்கும் அரசாங்கம் இது. මොකද වෙන්නේ එල්ලෙන්න වෙලක් නැති වුණාම? தொங்குவதற்கு எந்த விதமான கொடியும் இல்லாவிட்டால், කියන්න කිසිවක් නැති වුණාම சொல்வதற்கு ஒன்றும் இல்லாவிட்டால் ඒක අරගෙන කෑ ගහනවා. அதை எடுத்துக்கொண்டு கத்துவார்கள். හැබැයි මම විශ්වාස කරනවා ஆனால் நான் நம்புகின்றேன், මේ රටේ සාතිසිය පොදු මුස්ලිම් ජනතාව இந்த நாட்டின் அதிபெரும்பான்மையான முஸ்லிம் ආණ්ඩුවත් மக்கள் එක්ක ඉන්නවා. அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள். ආණ්ඩුව ඔබගේ அரசாங்கம் உங்களது රටේ நாட்டினது පොදු ජනතාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන් ගන්න ලැබු තීන්දුවලට එකඟව කටයුතු කරන බව විශ්වාස பொது කරනවා. மக்களதும் இந்த நாட்டினதும் பாதுகாப்பு தொடர்பாக எடுக்கப்படும் தீர்மானங்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் මොකද இருக்கிறோம். නැවත කිසි සිදුවීමක් අපේ රටේ සිද්ධ වෙන්න ඉඩ නොදිය යුතුයි. இனி வரும் காலங்களிலும் எந்த சம்பவமும் இடம்பெற நாங்கள் இடம் அளிக்க கூடாது என்று நம்புகின்றோம். ඒ වගේම අපේ මේ මඩකලපුවේ ප්‍රදේශයේ ජීවත් වෙන අපේ දෙමළ අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් அதுபோன்று இந்த மட்டக்களப்பில் வசிக்கும் தமிழ் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் අපි දන්නවා යුද්ධෙන් විශාල පීඩාවට පත් වුණා. யுத்தத்தினால் பாரிய தாக்கம் ஏற்பட்டது. අසරණ භාවයට පත් වුණා. பல்வேறு தரப்பட்ட தாக்கங்கள் අපි இடம்பெற்றது. ක්‍රමානුකූලව ඒ ජනතාවගේ ජීවිතය යලි ගොඩනගා ගැනීම සඳහා කටයුතු කරමින් තිබෙනවා. நாங்கள் படிப்படியாக அந்த மக்களை மீட்டெழுத்துக் கொண்டிருக்கின்றோம். අපි යාපනයේ වහලා තිබුණු පාරවල් ගණනාවක් විවෘත කරා. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மூடியிருக்கும் வீதிகளை நாங்கள் படிப்படியாக திறந்து விட்டிருக்கின்றோம். හැබැයි පීත්ත පටි කපලා නෙවෙයි. ஆனால் அதுக்கு நாங்கள் ரிபன் வெட்டி நாங்கள் செய்யல. ආණ්ඩුව වහලා විවෘත කරන එකට සමරන්න ඕන එකක්ද? அரசாங்கமே மூடி அதை துறக்கிறதுக்கு வந்தேனே சரி, அதை கொண்டாட வேண்டிய விடயமா? උදේ එනකොට ජනතාව දන්නවා මේ පාර ඇරලා කියන්නේ. காலம் வரைக்குடன் மக்களுக்கே தெரியும் வீதி துறக்கப்பட்டிருக்கு. අපි එහෙම වැඩ කරනවා. நாங்கள் அவ்வாறு தான் வேலை செய்கின்றோம். ඉඩම් ප්‍රශ්න අපි විසඳන්න උපරිම උත්සාහ කරනවා. காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் அதி உயரிய කොයි தலையீட்டை කාලෙත් நடத்துகிறோம். කොයි රටකත් යුද්ධයක් වෙලාවකදී எந்த நாட்டிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் யுத்த வேளையிலே ආරක්ෂාවට වැදගත් ස්ථාන හමුදාව විසින් පවර ගන්නවා. பாதுகாப்பிற்கு முக்கியமான இடங்களை இராணுவத்தினால் கையகப்படுத்தப்படும். ඕනෑම යුද්ධයක් තියෙන රටක ඒක සිද්ධ වෙනවා. யுத்தம் இடம்பெற்ற எல்லா நாடுகளிலும் அது இடம்பெற்றது. හැබැයි යුද්ධය අවසන් වුණාම ஆனால் யுத்தம் முடிவடைந்த பின்னர் යුද්ධ පිළිබඳ අනතුරක් නැති වුණාම யுத்தம் தொடர்பான தாக்கம் சமூகத்தில் නැවත යුද්ධමය තත්ත්වයක් ඇති වෙන්නේ නැහැ කියලා විශ්වාසයක් ඇති වුණාම மீண்டும் யுத்தம் ஏற்படாது என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டது. පාරවල් විවෘත කරන්න ඕන. அந்த வீதிகள் துறக்கப்பட ඒ வேண்டும். ඉඩම් ආපහු ලබා දෙන්න ඕන. அந்த காணிகளை மீண்டும் வழங்க வேண்டும். නැත්නම් ඒක සාධාරණ නැහැ. இல்லாவிட்டால் அது நியாயமான விடயம் இல்லை. ආයෙ යුද්ධයක් ආවොත් மீண்டும் யுத்தம் வந்தால் එන්නේ කවදාවත් හොඳයි. இனி வரப்போறதில்லை நம்பிக்கை கொள்ளுங்கள். ඕනනම් ආයෙ ගන්නවා. தேவை என்றால் எடுப்பார். ඒකට ආණ්ඩුවට බලය තියෙනවා. அதுக்கு அரசாங்கத்திடம் அதிகாரம் හැබැයි இருக்கிறது. අපි වැඩ කරන්නේ ஆனால் நாங்கள் வேலை செய்வது නැවත යුද්ධයක් එයි කියලා බලාගෙන නෙමෙයි. மீண்டும் யுத்தம் வரும் என்று எதிர்பார்த்துக் අපි கொள்ளல. වැඩ කරන්නේ නැවත යුද්ධයක් ඇතිවීම වැළැක්වීම සඳහා තමයි යුද්ධ- ජාතික ජනබලවේගය ආණ්ඩුව වැඩ කරන්නේ. மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி එනිසා இயக்கம் ඉඩම් ஆகவே காணிகள், රජයේ ගොඩනැගිලි அரச கட்டடங்கள், වහගෙන තියෙන පාරවල් மூடியிருக்கும் வீதிகள், මේ සියල්ල යලි இந்த அனைத்தும் மீண்டும் ජනතාවගේ අයිතියට ජාතික ජනබලවේගය ආණ්ඩුව පවරනවා. மக்களது உரிமைக்காக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் கையளிக்கப்படும். කරන්න ඕනේ නැද්ද? நாங்கள் செய்யணுமா இல்லையா? වෙන කොයි හරි ආණ්ඩුවක් ඒක කරයිද? வேற எந்த சரி அரசாங்கமா செய்யுமா? කරන්නේ නැහැ. செய்யாது. ඒ විතරක් නෙමෙයි රට ගොඩනගන්න අපි පියවර අරන් තියෙනවා. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் படிகளை எடுத்திருக்கின்றோம். අද අපි ආර්ථික ස්ථාවරභාවය හදලා තියෙනවා. இன்று நமது நாட்டின் பொருளாதாரம் ஒரு உறுதியாக இருக்கின்றது. ඉස්සර முன்பு
නිදියනකොට ඩොලරයාගේ එකාගයක් නැගිටිනකොට තවාගයක්. நித்திர உலகுல டாலர் பெருமானம் உண்டு எலும்புக்குள்ள இன்னொரு பெருமானம். අද එහෙමනේ. இன்றைக்கு அப்படி இல்ல. අපි රුපියල් 300 සීමාවේ තියාගෙන ඉන්නවා. நாங்கள் 300ல வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து එක දිගට මතක තියාගන්න. ஒரு நீண்ட காலத்துல வந்து நாங்கள் 300ல வச்சிருக்கிறோம் நாங்கள். අපි 2000 ගිය අවුරුද්දේ දෙසැම්බර් මාසේ கடந்த டிசம்பர் மாதம் ණය පොතුවගත කර ගැනීම සඳහා கடன்களை மீள கட்டமைக்கும் அந்த வேளையிலே ඩොලර් මිලියන 500කට ආසන්න මුදලක් අපි ඒ රටවල් වලට ගෙව්වා. 500 மில்லியன் டாலர்களை நாங்கள் வந்து மீள செலுத்தியிருந்தோம். ඒ ඩොලරේ හෙල්ලුනේ නෑ. அந்த வேளையிலும் அந்த டாலர்ல எந்த விதமான වාහන மாற்றம் வரல. ගේන්න නැතුව වෙළඳපොළ වහලා තිබ්බා. வாகன இறக்குமதி செய்யாமல் வந்து අපි වාහන වෙළඳපොළ විවෘත කරා. சந்தையை மூடியிருந்தார்கள் நாங்கள் திறந்து விட்டு இருக்கின்றோம். දැන් ඩොලර් මිලියන 300කට වඩා වැඩියෙන් LC ඕපන් කරලා තියෙනවා. இப்ப 300 மில்லியனுக்கு அதிகமான டாலர் வந்து எல்சி ஓபன் பண்ணப்பட்டிருக்கின்றது. හැබැයි රුපියල හෙල්ලෙන්නේ නෑ. ஆனால் எந்த விதத்திலும் வந்து தாக்கம் ஏற்படுத்த සමහර එක වාහන වෙළඳපොළ විවෘත කරනකොට රුපියල ඩොලරයාගේ රුපියල් 400ට යයි කිව්වා. சிலாக்கள் சொன்னார்கள் வாகனத்துக்காக வந்து எல்சி ஓபன் பண்ணக்குள்ள வந்து திறந்து விடக்குள்ள வந்து 400 ரூபாய்க்கு போகும்ண்டாங்க. අපි ආර්ථික ස්ථාවර කරලා තියෙනවා. நாங்கள் பொருளாதாரத்தை உறுதியாக வைத்திருக்கிறோம். බැංකු පොලි අනුපාතික 30ට 33ට ගියා. வட்டி வந்து 30 33க்கு போனது வந்து வீதத்துக்கு வந்து. අද ඒක 10ට යටින් තියන් ஆனா ඉන්නවා. அதை வந்து இன்னைக்கு 10 வீதத்துக்கு குறைவாக வைத்திருக்கிறோம். ආර්ථික ස්ථාවර කරලා තියෙනවා. நமது பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. 70ට 70ට උද්දමනේ ගියා. 70 75 வீதத்துக்கு வந்து பணவீக்கம் අපි சென்றது. ඒක 15ට ගෙනල්ලා තියෙනවා. நாங்கள் அதை நல்லா குறைத்திருக்கின்றோம். ණය ගෙවා ගන්න බැරි රට කළු රට බවට අපේ රට පත් වුණා. கடனை மீள செலுத்த முடியாத கருத்த நாடாக இந்த අපි நாடு ණය இருக்கு. පොතුවගත කරගෙන நாங்கள் கடனை மீள கட்டமைத்து අපේ රට නිල වශයෙන් බංකොලොත් භාවයෙන් නිදහස් වුණා. நாங்கள் உத்தியோகபூர்வமாக வங்குரோத்து අපි நிலையில் කෙටි மீண்டு කාලයක් ඇතුළත ආර්ථික ස්ථාවරය හැදුවා. நாங்கள் மிகவும் குறுகிய காலத்திற்குள்ள எமது பொருளாதாரத்தை கட்டியமைத்திருக்கிறோம். දැන් අපිට රට හදන්න ඕන. நாங்கள் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். හදන්න ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් ඕන. கட்டியெழுப்பதற்கான உறுதியான அரச துறை ஒன்று ලෝකෙ தேவைப்படுகிறது. දියුණු වෙන හැම රටකම முன்னேறும் அனைத்து நாடுகளிலும் ඉතාමත් ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් තියෙනවා. உறுதியான அரசு துறை இருக்கின்றது. අපේ රාජ්‍ය සේවය බිඳ වැටලා තියෙන්නේ. எமது அரசு துறை வீழ்ச்சி ඒ அடைந்திருக்கிறது. නිසා රාජ්‍ය සේවය ශක්තිමත් කරන්න ஆகவே அரசு துறையினை உறுதிப்படுத்த අපි විශාල වැටුප් වැඩි කිරීමක් රාජ්‍ය සේවයකට ලබා දුන්නා. நாங்கள் மிகவும் பாரிய சம்பள அதிகரிப்பு ஒன்றை நாங்கள் ගුරු සංගමේ නියුත් நாங்கள் வழங்கி මහත්මයා තත්ත්වේ எமது ஆசிரியர் சங்காக்கள் இருக்கின்றார்கள் என்ன நிலைமை கேட்கிறேன். හොඳට අපි ලබා දීලා තියෙනවා. நாங்கள் அதிகமாக நாங்கள் வழங்கி இருக்கிறோம். රුපියල් 38000ක් වගේ වැටුපක් ගත්ත ගුරුවරයෙකුට රුපියල් 63000 දක්වා වැටුප් වැඩි කරලා තියෙනවා. 38000 ரூபாய் சம்பளம் எடுத்த ஆசிரியர்களுக்கு வந்து 63000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் වෛද්‍ය වෘත්තියේ පළමු සැරේ වෛද්‍යවරයෙක් බැඳුණු වැටුප 54000ට කිට්ටුයි. முதல் முறையாக வைத்தியராக வரும் ஒருவருக்கு வந்து 54000 கிட்ட வந்து சம்பளம் இருக்கின்றது. ඒක අපි 93000ට වැඩි කරා. அதை நாங்கள் 93,000 வரையில நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். ජනතාව රාජ්‍ය සේවකේ විශ්වාසය තබන්න ඕන. மக்கள் அரசு துறை தொடர்பான நம்பிக்கை கொள்ள வேண்டும். වැඩ කරන අය හොඳට වැඩ කරන්න ඕන. வேலை செய்கிறார்கள் நல்லா வேலை செய்யணும். වැටුප් වැඩි කරලා දිනු சம்பளம் கூட்டி இருக்கிறோம். පහසුකම් ලබා දෙනවා. அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை நாங்கள் வழங்குவோம். දේශපාලන අධිකාරිය අපේ ඕන වැඩ කියන්නේ நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலையில நாங்கள் அவங்களுக்கு சொல்றே இல்ல. හොඳ නිදහසක් ලබා දීලා තියෙනවා. அவங்களுக்கு வந்து சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறோம். දැන් රාජ්‍ය සේවය වැඩ කරන්න ඕන. இன்றைக்கு அரசு துறையில் இருக்கிறார்கள் வேலை செய்யணும். වැඩ කරේ නැත්නම් வேலை செய்யாட்டிக்கு ඒ ගැන අපිටත් වැඩක් තියෙනවා කරන්න. எங்களுக்கும் செய்யறதுக்கு வேலை இருக்குது. මතක තියාගන්න. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். මේ වෙනස් කරන්න ආපු ආණ්ඩුවක්. நாங்க இதை மாத்திரத்துக்கு வந்த அரசாங்கம். පරණ පාරේ යන්න බෑ හැම කෙනාම. பழைய பாதையிலே வந்து எல்லாருக்கும் போக இயலாது. දේශපාලන අධිකාරිය වෙනස් කරලා තියෙනවා. அரசியல்வாதிகளை மாத்தி இருக்கிறாங்க. අපි මහජනක මුදල් සතයක් නාස්ති කරන්නේ නැහැ. நாங்கள் மக்களோட பணத்தை வந்து நாசமாக்கல. මහජනක මුදල් සතයක් හොරකම් කරන්නේ නැහැ. நாங்கள் மக்களோட பணத்தை வந்து களவெடுக்கல. ඇමතුරුන්ට ආණ්ඩුව ගෙවල් දෙන්නේ නැහැ. அமைச்சர்களுக்கு வந்து வீடு கொடுக்கல வந்து. ඇමතුරුන්ගේ ගෙවල් වල ලයිට් බිල් වතුර බිල් ආණ්ඩුවෙන් ගෙවන්නේ නැහැ. அமைச்சர்களோட வீடுகள்ல வந்து லைட் பில் தண்ணி பில் நாங்க கட்டறல. මන්ත්‍රීවරුන්ට ඇමතුරුන්ට පිටිපස්සේ යන්න පොලිසිය නිලධාරීන් දෙන්නේ නැහැ. எம்பிமார் அமைச்சர்மாருக்கு பின்னால வந்து போறதுக்கு போலீஸ் உத்தியோகத்தர் கொடுக்கறல. මන්ත්‍රීවරුන්ගේ විශ්‍රාමයට පොත හොසි කරනවා. பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களது இந்த ஓய்வூதியத்தை வந்து இல்லாமல் ஆக்கும். ඇමතිට මන්ත්‍රී වැටුපයි ඇමති වැටුපයි දෙකම තිබ්බා. அமைச்சருக்கு வந்து அமைச்சர் சம்பளமும் பார்லிமெண்ட் உறுப்பினர் சம்பளமும் අපේ இருந்தது. ඇමතිවරු ඇමති පඩිය ගන්නෙ නැහැ. எமது அமைச்சர்களுக்கான சம்பளத்தை எடுக்கிறேன். අපි දේශපාලන වෙනසක් ඇති කරලා තියෙනවා. நாங்கள் அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். දැන් මොකද කරන්න ඕන? இப்ப என்ன செய்யணும்? ඊට අනුව අපේ රාජ්‍ය සේවකයන් වැඩ කරන්නත් ඕන. அதற்கேற்ற மாதிரி வந்து எங்களுடைய அரசு உத்தியோகத்தர்களும் வேலை செய்யணும். ඒ විතරක් නෙවෙයි අපි 30000ක් அது மாத்திரமல்ல රාජ්‍ය සේවයට බඳවා ගන්න සැලසුම් කරලා තියෙනවා. 30,000 அரசு உத்தியோகத்தர்களை நாங்கள் புதுசாக நாங்கள் சேர்க்க කිසි മന്ത്രിවරයෙක් පස්සේ යන්න එපා. எந்த எம்பிக்கு பின்னாலேயும் போவோம். පත්තරේ දැන්වීම දානවා. பேப்பர்ல நாங்க அட்வர்டைஸ்மென்ட் போடுவோம். විභාගෙ තියන්න நீங்க வந்து தேர்வு எழுதுங்க. වැඩිම ලකුණු ගන්න කෙනා රාජ්‍ය සේවයට බඳවා ගන්නවා. அதிகமான புள்ளிகளை பெறுவதற்கு வந்து நாங்கள் මන්ත්‍රීවරු පස්සේ කියලා ලියුම් ගත්තු உறுப்பினர்களுக்கு பின்னால போய் லெட்டர் எடுத்து මන්ත්‍රීවරුන්ට පගා දීලා රස්සගත්තු යුගය ඉවරයි. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கின அந்த யுகம் முடிந்தது. දැන් තියෙන ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක්. இப்ப இருப்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். දක්ෂතාවයේ තියෙන තරුණ තරුණියන් உங்களுக்கு திறன் இருக்க முடியும். 30000ක් රාජ්‍ය සේවයට බඳවා ගන්නවා. 30,000 பேர் நாங்கள் எடுப்போம் வேலைக்கு. ඒ වගේම පොලිසියට අලුතෙන් 2000ක් බඳවා ගන්නවා. அது மாத்திரமே போலீஸுக்கு 2000 பேர் நாங்கள் சேர்ப்போம். අපි දන්නවා අපේ පොලිස් ස්ථානවල எங்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் வழியே වැඩිපුර වැඩ කරන්නේ සිංහල භාෂාව කතා කරන අය. கூடுதலா இருக்கிறார்கள் வந்து சிங்கள மொழியில வேலை செய்றாங்க.
දෙමළ භාෂාව කරන තරුණයන්ගේ தமிழ் மொழி மூலம் வேலை செய்யற පොලිසියට එන්න පොඩි මැලිකමක් තියෙන බව අපිට පේනවා. அவங்க வந்து போலீஸுக்கு வரல பெரிய ஒரு விருப்பம் காட்டுறது අපි මේ අම්මා තාත්තගෙන් ඉල්ලන්නේ நாங்கள் இந்த அம்மா அப்பா மாருக்கு சொல்றோம் ඔබගේ දරුවා පොලිස් වෘත්තියට එවන්න. உங்களோட பிள்ளைகளை வந்து போலீஸுக்கு அனுப்புங்க ඒක ගෞරවනීය වෘත්තියක්. அவர் கௌரவமான தொழில் ජනතාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන් තිබෙන වෘත්තියක්. மக்களது பாதுகாப்பு தொடர்பான தொழில் අපි හොඳ වැටුප්තලයක පිළිලා තිබෙනවා. நாங்க நல்ல சம்பளம் ஒன்று தர்றோம் තව පහසුකම් ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. இன்னும் நாங்க வசதிகளை தாரோம் අපේ රටේ නීතිය හා සාමය ස්ථාපිත කරන්න எங்க நாட்டுல வந்து நீதியும் ஒழுங்கையும் வந்து நாங்க හොඳ நிலைநாட்டுறோம் පොලිස් සේවයක් අවශ්‍යයි. நல்ல ஒரு சிறப்பான போலீஸ் ஒன்று தேவை හැබැයි තමුන්නාන්සලා පොලිසියට ගියපුවාම ஆனா நீங்க போலீஸுக்கு போகல තමුන්නාන්සලා භාෂාවෙන් කරුණක් ඉදිරිපත් කරන්න පුළුවන් පොලිස් මහත්තයෙක් ඉන්න ඕන. உங்களோட மொழியில வந்து கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர் இருக்கணும் ඒ නිසා මේ 2000 බදව ගන්නකොට ஆகவே இந்த 2000 பேர் நாங்கள் சேர்க்கக்குள்ள අඩුම අපි අපේක්ෂා කරලා තියෙනවා. நாங்கள் குறைந்தபட்சம் எதிர்பார்க்கிறோம் 500ක්වත් 500வது දෙමළ භාෂාව කරන කතා කරන තරුණ තරුණියන් පොලිසියට බැඳෙන්න කියලා අපි ඉල්ලනවා. தமிழ் மொழி மூலமான அந்த இளைஞர்கள் வந்து போலீஸுக்கு சேருவாங்கன்னு நாங்க நம்புறோம் ඒක හොඳ නැද්ද? அது கூடாதா තමුන්නාන්සලා පොලිසියට ගියපුවාම நீங்க போலீஸுக்கு போகணும்னு තමුන්නාන්සලා භාෂාවෙන් කතා කරන කෙනෙක් ඉන්නවා. உங்களோட மொழியில பேசுற ஒருத்தர் இருக்கிறார் තමුන්නාන්සලා සංස්කෘතිය දන්න කෙනෙක් ඉන්නවා. உங்களோட கலாச்சாரம் தெரிந்த ஆள் இருக்கிறார் එහෙමයි ඕන මේ රට හදන්න. அப்படியாக தேவை இந்த நாட்டை கட்டி එඳ මේ 2000න් அப்படின்னால அந்த 2000ல 500ක්වත් අපි බඳව ගන්නවා දෙමළ භාෂාව කතා ඊට වඩා එනවනම් අපි කැමති අඩුම 500ක්වත් බඳව ගන්න වැඩ කරනවා. 500 கூட வந்து எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் 500வது வந்து நாங்கள் சேர்த்துக் கொள்ள මම விரும்புகிறோம் ඉල්ලනවා මේ මඩකලපුවේ මේ ප්‍රදේශයේ තරුණයන්ගෙන් පොලිසියට ඇප්ලිකේෂන් එක දාන්න. நான் இந்த பிரதேசத்துல இந்த மட்டக்களப்பில் இருக்கிற இந்த இளைஞர்களை நான் අපි සමගියෙන් පිරිච්ච රටක් අපි හදන්න ඕන. நாங்கள் ஒற்றுமையோடு ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ඒකට අපි පොරබදනවා. அதுக்கு நாங்கள் சேர்ந்து உழைப்போம் ඒ වගේම அது மாத்திரமல்ல අපි ජනතාවට බලා ගන්න උත්සාහ කරනවා. இந்த மக்களை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் අස්වැසුම තිබ්බ 8500යි 8000 ரூபாய் இருந்த அஸ்வசும ඒක අපි 10000 දක්වා වැඩි කරා. நாங்கள் 10000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் 15000 අස්වැසුම 15000 ரூபாய் அஸ்வசும 17500 දක්වා වැඩි කරා. 14500 ரூபாய் வரைக்கும் அதிகரித்திருக்கிறோம் ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல අස්වැසුම ලැබෙන්න ඕන. அஸ்வசும கிடைக்க வேண்டிய ඒත් නොලැබෙන පිරිසක් ඉන්නවා. இன்னும் கிடைக்காதாக்கள் இருக்கிறார்கள் ඔවුන් පවුල් ලක්ෂ 4කට 4 லட்சம் குடும்பத்துக்கு ජූලි මාසයේ අලුතෙන් අස්වැසුම සදා තෝරාගන්න වැඩපිළිවෙල හදලා තියෙනවා. ஜூன் மாசத்துல இருந்து புதிதாக அஸ்வசும கிடைக்கும் නැති බැරිය අපි බලා ගන්න ඕන. இல்லாதாக்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளணும் ඒකට තමයි මේ ආණ්ඩුව හැදුවේ. அதுக்குத்தான் இந்த அரசாங்கத்தை உருவாக்கினோம் වකුගඩු දීමනාව වැඩි කරා. சிறுநீரக அந்த கொடுப்பனவை அதிகரித்தோம் වැඩිහිටි දීමනාව වැඩි කරා. முதியோருக்கான அந்த கொடுப்பனவை அதிகரித்தோம் විශ්වවිද්‍යාල දරුවන්ගේ මහපොළ දීමනාව වැඩි කරා. பல்கலைக்கழக மாணவருக்கான அந்த மகாபொழியை அதிகரித்தோம் ශිෂ්‍යාධාර දීමනාව වැඩි කරා. மாணவருக்கான கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்தோம் ළමයි 300ට වඩා අඩුවෙන් ඉන්න හැම පාසලකටම සපත්තු දෙකක් නොමිලේ දෙන්න කටයුතු කරා. 300க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட அந்த பாடசாலைக்கு வந்து சப்பாத்து கொடுக்க நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டோம் පළමු වතාවට ලංකාවේ முதல் முறையாக இலங்கையில் ළමුන් ලක්ෂ 16කට 6 லட்சம் மாணவர்களுக்கு මේ ජනවාරි මාසේ இந்த ஜனவரி மாதம் පාසල් පොත් பாடசாலை புத்தகம் උපකරණ මිලදී ගැනීම සඳහා அதுபோன்ற உபகரணங்களை வாங்குவதற்கு රුපියල් 6000 ගානේ දුන්නා. 6000 ரூபாய் பிரகாரம் ඒක நாங்கள் පළමු වතාවට ලංකාවේ සිද්ධ වුණා. இலங்கையில முதல் முறையாக අපි கொடுக்கப்பட்டது. හැම දරුවෙක්ම රටක් පුරවැසියෙක්ම බලා ගන්න ආණ්ඩුවක් මේක. இது எல்லா நாட்டு மக்களையும் பிள்ளைகளையும் பார்த்துக் கொள்ளும் அரசாங்கம். පාසල් දරුවන්ට அது மாத்திரமல்ல பாடசாலை பிள்ளைகளுக்கு සනීපාරක්ෂිතුවා පිළිබඳ ප්‍රශ්න. அவர்களுக்கான தனிப்பட்ட ரீதியான அந்த சுகாதாரத்துக்கான அந்த අපි කැබිනට් මණ්ඩලයේ තීන්දුවක් ගත්තා. நாங்கள் கேபினட்டில் நாங்கள் தீர்மானத்தை எடுத்தோம் අවශ්‍යතාවය තියෙන தேவைகள் இருக்கின்ற සෑම පාසල්වල දරුවියකටම அனைத்து பாடசாலை மாணவிகளுக்கு සෑම මාසෙම அனைத்து மாதங்களிலும் ආණ්ඩුවේ නොමිලේ ලබා දෙනවා ඒ අවශ්‍ය වෙන සනීපාරක්ෂිතුවා. அரசாங்கத்தினால் இந்த சுகாதார துவாய்களை நாங்கள் வழங்க இலவசமாக வேண்டும். வழங்குவதற்கு அவசியம். நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் මේ ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அவ்வாறு அரசாங்கம் ඒ இருக்கின்றது විතරක් නෙවෙයි මෙතනින් එහාට මෙරට හදන්න වැඩපිළිවෙල හදලා තියෙනවා. இதற்கு அடுத்த கட்டமாக நாட்டை සංචාරක කර්මාන්ත காட்டி ලොකු පිම්මක් ගන්න සැලසුම් හදලා තියෙනවා. சுற்றுலாத்துறையில் ஒரு பாரிய ஒரு எழுச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் වැඩිම අපනයන ආදායම උපයන සැලසුම් හදලා තියෙනවා. அதிகளவான ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் திட்டம் වැඩිම இருக்கிறது. විදේශගත ඩොලර් ප්‍රමාණය උපයා ගන්න සැලසුම් හදලා තියෙනවා. அதிகளவிலான அந்நிய செலவாணியை பெற்றுக்கொள்ளும் தீர்மானம் இருக்கின்றது වැඩිම ආදායමට ආණ්ඩුවට ආදායම උපයන සැලසුම් හදලා තියෙනවා. அதிகமான அரசு வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் නිසා திட்டம் දශක இருக்கிறது. ගණනාවකට පස්සේ ஆகவே பல தசாப்தங்களுக்கு பின்னர் අපේ රට හරි පාරට වැටිලා තියෙනවා. நமது நாடு சரியான பாதையில் இருக்கிறது ජනතාවට ඕන පාරට වැටලා තියෙනවා. மக்களுக்கு தேவையான பாதையில் செல்கின்றது අලිනුත් ආණ්ඩුව හැදුවා තමයි. முன்பும் அரசாங்கம் இருந்ததுதான் හැබැයි වැඩ කරගත්තේ ඒගොල්ලන්ට. ஆனால் அவர்களுக்கு தான் வேலை செய்தார்கள் മന്ത്രීට, பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு ඇමතිට, அமைச்சருக்கு ජනාධිපතිට, ஜனாதிபதிக்கு එයාගේ ඥාතීන්ට அவங்க சொந்தக்காரர்களுக்கு එහෙම වැඩ කරගත්තු ආණ්ඩු තිබ්බේ. அப்படி வேலை செஞ்ச அரசாங்கங்கள் இருந்து පළමු වතාවට ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. முதல் முறையாக அரசாங்கத்தை கட்டியெழுப்ப ජනතාව වෙනුවෙන් ජනතාවට වැඩ කරන ආණ්ඩුවක්. மக்களுக்காக மக்களுடன் வேலை செய்யும் அரசாங்கம் මෙහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? இவ்வாறு அரசாங்கம் வேணாமா உங்களுக்கு මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க මේකනේ ආණ්ඩුව. இதான் அரசாங்கம் මේවනේ ආණ්ඩු කියන්නේ. இதுதான் அரசாங்கம் என்று ඒ சொல்றது විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. இலங்கையில் முதலாக அரசாங்கம் මහජනයාගේ මුදල් மக்களது பணம் සතයක් කොරකම් කරන්නේ නැති ආණ්ඩුවක්. ஒரு சதம் களவெடுக்காத அரசாங்கம் සතයක්
නාස්ති කරන්න නැති ආණ්ඩුවක්. ஒரு சதமும் வந்து நாசமாக்காத அரசாங்கம். ඕන්න නැත්නම් ආණ්ඩු. வேணாமா அப்படி அரசாங்கம்? ඒ නිසා මේවා තමයි ආණ්ඩු. இதுதான் அரசாங்கம். සමහර අය අපෙන් අහනවා சிலாக்கலங்கள்ட்ட கேட்கிறாங்க, සහෝදර ඕගොල්ලෝ හොරකම් කරන්නේ නැති බව ඇත්ත. தோழர் நீங்க வந்து களவெடுக்கிற இல்ல, ඕගොල්ලෝ නාස්ති කරන්නේ නැති බව ඇත්ත. நீங்க வீண் விரயம் செய்யற இல்ல, හැබැයි කරපු අයට මොකද කරන්න කියලා. ஆனால் செஞ்சாங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறாங்க. මොකද කරන්න ඕන? என்ன செய்யணும்? හරියට කරනවා. நாங்கள் அதை சரியான வகையில අපි செய்யணும். අල්ලස් හෝ දූෂණ කොමිසම සභාව ශක්තිමත් කරලා තියෙනවා. நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை வந்து உறுதியாக்கி இருக்கிறோம். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට අවශ්‍ය සහාය දීලා තියෙනවා. குற்றப்புலனாய்வு அந்த விசாரணை திணைக்களத்தை வந்து உறுதியாக்கி නීතිපති இருக்கிறோம். දෙපාර්තමේන්තුවට අවශ්‍ය සහාය දීලා තියෙනවා. சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அந்த உதவியை நாங்கள் வழங்கி අපි இருக்கிறோம். මේ පර්යේෂණ ආයතන බලවත් කරලා තියෙනවා. நாங்கள் இந்த விசாரணை ஆணைக்குழுக்களை வந்து நாங்கள் சரியாக உறுதியாகி இருக்கிறோம். වැඩේ සිද්ධ වෙමින් තියෙනවා. வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ඔගොල්ලෝ හිතුවද කවදාවත් நீங்க ලංකාවේ පොලිස් ප්‍රතිට හැංගෙන්න වෙයි කියලා? நீங்க நினைச்சீங்களா இப்ப சரி இலங்கையில வந்து போலீஸ் மா அதிபருக்கு ஒளிய வேண்டி வரும் නේද? වෙනද පොලිසියේ ඉන්නේ අපි හොයන්න. දැන් අපිට උනා පොලිස්පති හොයන්න. இவ்வளவு நாளும் போலீஸ் வந்து எங்களை தேடினது வந்து இப்ப நாங்க வந்து போலீஸ் தேடுற நிலைமை இன்னைக்கு வந்து அரசாங்கம் ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව නොතිබුණා නම් මෙහෙම දෙයක් වෙයිද? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருந்திருக்காட்டிக்கு இப்படி நடந்திருக்கு. නෑ, බලයේ තියෙන අයට නීතිය ක්‍රියාත්මකුනේ නෑ. முந்தி இருந்த அதிகாரம் இருந்தாக்களுக்கு வந்து அவ்வாறு දැන් තමයි බලයේ තියෙන අයට නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ. இப்பதான் அதிகாரம் இருக்கிறாங்களுக்கு வந்து சட்டம் හොඳ නැත්නම් මේ රට இதான் சரியான நிலைமை. මේ වෙනකොටත් ඇමතිවරු 3ක් ඇතුලේ இப்பயும் முன்னாள் 3 அமைச்சர்மார் உள்ளுக்குள்ள நல்ல මඩකලුපෙක් කෙනෙකුත් ගියා හොඳේ. மட்டக்களை பொறுத்திருக்கோம். ෆැමිලි කෙනෙක් අපි. ඒ මාහැමතේ. ඉතින් අපිට කරන්න දෙයක් නෑ. කවුරු හරි කෙනෙක් වැරදි කරලා තියෙනවා නම් වැරදි කරේ කවදද? කොයි කාලෙද කියන ભેදකින් තොරව වැරද්දට දඬුවම් දෙන ආණ්ඩුවක් තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. யார் சரி பிழை செய்திருந்தேன்னு சொன்னால் அது எப்ப செய்ததென்று இல்ல, அவர்களுக்கு எதிரான தண்டனைகளை வழங்குவதுதான் தேசிய மக்கள் சக்தி කට්ටි அரசாங்கம். හිතුව අපරාධ කරලා ஆக்கள் யோசிச்சாங்க வந்து அநியாயம் செஞ்சு හැමදාම ඒගොල්ලන්ගේ ආණ්ඩු තියෙනවා. எப்பயும் அவங்களோட அரசாங்கம் இருக்கும், හැමදාම ආරක්ෂා වෙනවා කියලා. எப்பயும் பாதுகாக்கப்படுவாங்க. හැබැයි අපේ ආණ්ඩුවක් ආවා. ஆனால் எங்கள் அரசாங்கம் வந்தது. දැන් අපරාධකරුවන්ට කිසිසේත්ම ආරක්ෂා වෙන්න ඉඩක් නැහැ. இப்ப பழைய குற்றவாளிகளுக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு இல்ல. අල්ලස්සෝ දූෂණ කොමිස් සභාවෙන් ஊழல் அதாவது வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ඌව පළාතේ මහ ඇමතිවරයෙක් හිටපු මහ ඇමතිවරයෙක් අත්අඩංගුවට ගත්තා. ஊவா மாகாணத்தில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் வந்து චෝදනා රැසකට பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு අත්අඩංගුවට අර රිමාන්ඩ් එකේ ඉන්නකොට හිටපු ජනාධිපතිතුමා මාධ්‍යට අවිලා කියනවා එතුමා කිව්ව නිසාලු මහ ඇමතිතුමා එහෙම කරේ. அவர் ரிமாண்ட்ல இருக்கக்குள்ள வந்து முன்னாள் ஜனாதிபதி ஒரு ஆள் வந்து சொல்றாரு வந்து நான் சொன்னபடியா தான் இந்த முன்னாள் முதலமைச்சர் எப்படி செஞ்சிருக்காருன்னு. එඳ මහ ඇමතිතුමා අහිංසකයි එතුමා තමයි වැරදිකාරයා වගේ කිව්වා. அப்போ அப்படின்னு சொன்னால் வந்து இந்த முதலமைச்சர் வந்து ஒரு அப்பாவி தான் குற்றவாளி இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். අල්ලස් කොමිසම කිව්වා ඊට පස්සේ එහෙනම් ඔයත් එන්න කිව්වා. அப்படின்னு சொன்னால் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சொல்லிச்சு வந்து அப்படின்னா நீங்களும் வாங்கண்டுச்சு. හොඳ නැද්ද? சரி இல்லையா? 17 වෙනිදා එන්න කියලා තියෙන අල්ලස් කොමිසමට 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வர சொல்லியிருக்கவர். දැන් මන් දැක ලියුමක් එවලා තියෙනවා 17 අවුරුදු කනවලු. இப்ப கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கார் வந்து புது வருஷ புறப்படும்படியா 17ஆம் தேதி வரையிலாதான். පලිගැනීමක්ද? இது வந்து பழிவாங்கலா? චෝදනාවට කෙනෙක් අත්අඩංගුවට ගත්තාම ஒரு ஆள் ஒரு குற்றச்சாட்டின் பிரகாரம் கைது செய்யக்குள்ள එළිය කියන්න බෑ කවුරුත් එයා චෝදනා නෑ මම තමයි කිව්වේ මම නිසා කරේ. අපි කියන්නේ ඒගොල්ලන්ට ඇවිල්ලා අල්ලස් කොමිසමට කියන්න. வெளியில யாருக்கும் சொல்லல வந்து அவர் அப்பாவி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி நாங்கள் சொல்றோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்து நீங்க சொல்லுங்க. මේ රටේ කවදාවත් හිතුවද හිටපු ජනාධිපතිතුමට සිතාසියයි කියලා? நீங்க இதுக்கு முதல்ல யோசிச்சீங்களா வந்து இதுக்கு முதல் அரசாங்கங்கள வந்து முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தருக்கு எதிராக வந்து ஒரு இது வரும்னு சொல்லி அழைப்பானை வரும். හිටපු ජනාධිපතිතුත් පොලිමක් ඉන්න හොඳේ. முன்னாள் ஜனாதிபதி ஒரு போலில் இருக்காங்க. මේ රටේ නීතිය හදනවා. இந்த நாட்டின் சட்டத்தை உருவாக்குவோம். சரி ඒ විතරක් නෙවෙයි තමුන් වහන්සේලා දන්නවා. அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் අපේ රටේ ඉතිහාසයේ විශාලම කළු කැලල நமது நாட்டின் இந்த வரலாற்றின் ஒரு பாரிய கரும் புள்ளி පාස්කු පහරේ ஈஸ்டர் தாக்குதல். ආගමික ස්ථාන ඇතුලේ மத தலங்களுக்குள் හෝටල් ඇතුලේ ஹோட்டல்களுக்குள் සාමාන්‍ය දෙවියන් වහන්සේ අදහමින් හිටපු ඒ ජනතාව ඉලක්ක කරපු ප්‍රහාරය ඉතාමත් තුච්ච ප්‍රහාරයක්. அதாவது இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதல் மிகவும் மோசமான தாக்குதல். අපි මේ පිළිබඳ පරීක්ෂණ ආරම්භ කරලා තියෙනවා. நாங்கள் அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்கின்றோம். මේ පැත්තෙනුත් කෙනෙක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. இங்கல பக்கத்திலே ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. කරන්න ඕනේ නැද නීතිය? நாங்கள் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டாமா? මේව තමයි ආණ්ඩුවක් හදලා තියෙන්නේ.
இப்படித்தான் சட்ட அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்கி මේ හැම වෙලාවම තමුන්නාන්සලා ගුවමනාවන් වෙනුවෙන් පෙනී සිටින ආණ්ඩුවක්. இவ்வளவு காலமும் நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னா உங்களோட தேவைக்காக இருக்கின்ற அரசாங்கம். දැන් අපි දන්නවා මේ මඩකලපු නගර සභාව இந்த மட்டக்களப்பு மாநகர சபை විශාල මුදල් ප්‍රමාණයක් නගර සභාවට එකතු වෙනවා. பாரிய பணம் வந்து இந்த மாநகர சபைக்கு வந்து හැබැයි අවුරුද්ද විශාල වැඩ කොටසක් නගර සභාවට කරන්න තියෙනවා. வருடத்தில் பல்வேறு தரப்பட்ட வேலை திட்டங்களை செய்ய வேண்டிய மாநகர சபை இது. නගර සභාව එකතු වෙන සල්ලි ටික බලපුවාම மாநகர சபையில் சேர்க்கின்ற இந்த பணத்தை பார்க்கும் பொழுது තියෙන වැඩ කරන්න සල්ලි මදි. வேலை செய்யறதுக்கு வந்து காசு காணாது. අපි නොවැම්බර් මාසේ நாங்கள் நவம்பர் மாதம் අලුත් අයවැයලයකට ඉදිරිපත් කරන්න සැලසුම් හදලා තියෙනවා. புதிய வரவு செலவு திட்டம் ஒன்றை நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். එම අයවැයලයකනේ හදනකොට அந்த வரவு செலவு திட்டத்தில் මේ දිස්ත්‍රික් වලින් යෝජනා ටික එන්න ඕනකම තියෙනවා මහා ආණ්ඩුවට. நமது மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாவட்டங்கள் இருந்து வருகின்ற முன்மொழிவுகள் வரணும். දැන් මඩකලපුව නගර සභාව මොකද කරන්න ඕන? அப்படினால இந்த மட்டக்களப்பு மாநகர சபை என்ன செய்யணும்? තියෙන වැඩ ටික ලැයිස්තු කරගන්න ඕන. இருக்கிற வேலைகளை பட்டியலிடணும். පාරවල් හදන්න තියෙනවා. ரோட் போடணும். කාණු පද්ධතිය සංස්කරණය කරන්න තියෙනවා. கான்களை வந்து திருத்தணும். ආදානගාර හදන්න තියෙනවා. இந்த பூத உடல்களை எரிக்கும் அந்த පෙර පාසල් පවත්වාගෙන යන්න තියෙනවා. முன்பள்ளிகளை சரியான வகையில் கொண்டு செல்ல வேண்டும். ජනතාවගේ ජන ජීවිතයත් එක්ක ගැට ගැහුණු විශාල වැඩ කොටසක් තියෙනවා. மக்களது வாழ்க்கையுடன் பின்னிப்படைந்த பல்வேறு தரப்பட்ட வேலை හැබැයි திட்டங்கள். තියෙන සල්ලි ටික මදි. ஆனால் இருக்கின்ற பணம் போதாது. අන්න එතකොට මහා ආණ්ඩුවෙන් ඉල්ලන්න ඕන මෙහෙම වැඩ ටිකක් තියෙනවා. අපිට සල්ලි ටිකක් දෙන්න කියලා. அப்படின்னு சொல்ல மத்திய அரசாங்கத்திடம் கேட்கணும் வந்து எங்களுக்கு இந்த இதுக்கு வந்து காசு காணாது எங்களுக்கு இந்த பணத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று. අපි හිතමු මෙහෙම. நாங்கள் இப்படி யோசிப்போமே. මඩකල බර්ගරේ කොන්ක්‍රීට් පාරක් දාන්න තියෙනවා. மட்டக்களப்பில் வந்து கான்கிரீட் ரோடு போடணும். නගර සභාවේ සල්ලි මදි. மாநகர சபையில காசு காணாது. මහා ආණ්ඩුව අපෙන් ඉල්ලනවා. மத்திய அரசிடம் கேட்கிறார்கள். අපි මොකද කරන්නේ? நாங்க என்ன செய்வோம்? කොන්ක්‍රීට් පාරට කොන්ක්‍රීට් දාන්න යෝජනාවක් ඇවිල්ලා තියෙනවා කියලා ඉස්සලම් බලනවා. முதல்ல நாங்கள் பார்ப்போம் கான்கிரீட் போடுறதுக்கான அந்த முன்மொழிவு வந்திருக்காங்க. ඊළඟ බලනවා එවලා තියෙන්නේ කවුද? அதுக்கு பிறகு பார்ப்போம் யார் அனுப்பியிருக்காங்க. ප්‍රශ්නයක් නෑ. ජාතික ජනබලවේගී නගර සභාවක්ම තමයි මඩකලපුවේ තියෙන්නේ. එහෙනම් බය වෙන්න දෙයක් නෑ. SP ආගෙන දෙනවා. அப்படின்னு சொல்ல கண்ணை மூடிட்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தான். ඇයි අපිට විශ්වාසයක් තියෙනවා. අපිට විශ්වාසයක් තියෙනවා ඒ කොන්ක්‍රීට් එක පාරටම යන බව. அது எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது வந்து அந்த கான்கிரீட் வந்து ரோட்டுக்கே போகும்னு சொல்ற நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தியின் வழியா හරි எங்களுக்கு නගර සභාව තියෙන වෙන කෙනෙක් අතේ. இந்த மாநகர சபை வேற யார்ட்டையும் இருக்குன்னு පරණ කට්ටිය අතේ. பழைய ஆக்கள்னு சொல்லுவோமே. එතකොටත් කොන්ක්‍රීට් පාරට සල්ලි ඉල්ලනවා. அப்படின்னு சொல்லக்குள்ளே கான்கிரீட் ரோடுக்கு காசு கேட்கறாங்க. අපි බලනවා මොකද්ද? நாங்க என்னத்தை பார்ப்போம்? පාරට කොන්ක්‍රීට් කොච්චරද සාක්කුවට කොච්චරද? ரோட்டுக்கு எவ்வளவு போகும், பொக்கெட்டுக்குள்ள எவ்வளவு போகும்னு பார்ப்போம். දෙන්න ඕනද? நான் கொடுக்கணுமா? මධ්‍යම ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නැතුව සල්ලි ආරක්ෂා කරලා, மத்திய அரசாங்கம் வந்து களவெடுக்காம காசை வந்து பாதுகாக்குது. නාස්ති කරන්නේ නැතුව සල්ලි ආරක්ෂා කරලා, வீண் விரயம் செய்யாம பாதுகாக்குது. දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව සතිපතාක් ඇඳවලා ආදායම් උපයගෙන, வருமான வரி திரைக்களத்தை கொண்டு வந்து நாங்கள் வந்து சரியான வகையில் රේග நாங்கள் பார்த்து- දෙපාර්තමේන්තුව நிசிපතාක් ඇඳවමින් ආධාර උපයගෙන நாங்கள் வந்து சுங்க திரைக்களத்தை கொண்டு வந்து நாங்கள் விசாரிச்சு අපි கொண்டு සල්ලි එකතු කරනවා. நாங்கள் காசை சேர்க்கிறோம். එකතු කරලා මඩකලපුව නගර සභාවට එවනවා நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அனுப்புறோம். හොරකම් කරන්න. இங்க களவெடுக்கு එවන්න ඕනද? நாங்க அப்படி அனுப்பணுமா? අන් තියනවද බලන්න ඕනේ එවන්න. உங்களுக்கு கொம்பு இருக்கான்னு பார்க்கணும். එවන්නේ මතක තියාගන්න. நாங்க அனுப்ப மாட்டோம். හොරකම් කරන්න සතයක් මඩකලපුව නගර සභාවට මහා ආණ්ඩුවෙන් එවන්නේ. களவெடுக்கிறதுக்கான ஒரு சதத்தை நாங்க கொடுக்க போறோம். එහෙනම් මඩකලපුව මහා නගර සභාව அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாநகர சபை අපේ ජාතික ජනබලවේග කට්ටිය අතේ නම් තියෙන්නේ. எங்க தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கையில அந்த අපිට இருக்கு. විශ්වාසයි. எங்களுக்கு விசுவாசம் යෝජනාව ඇස් පියාගන්න අනුමත කරලා සල්ලි වන්න පුළුවන් සතයක් හොරකම් කරන්නේ නැති නාස්ති කරන්නේ නැති නගර සභාව. கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் வந்து காசை கொடுக்கலன்னு சொல்ல களவெடுக்க மாட்டாங்கன்னு சொல்ற விசுவாசம் அங்க இருக்கு. එහෙනම් හැදෙන්න ඕන මොන නගර සභාවක්ද? அப்படி சொல்ல என்ன மாதிரி நகர சபை இருக்கணும்? ආණ්ඩුව හොරකම් කරනවා. மேல வந்து සමහර ආණ්ඩුව හොරකම් කරන්නේ மத்திய அரசாங்கம் களவெடுக்கிறேல නගර සභාව හොරකම් කරනවා. நகர சபை களவெடுக்கும். ආණ්ඩුව නාස්ති කරන්නේ නේ மத்திய அரசாங்கம் வீண் விரயம் செய்யாது, නගර සභාව නාස්ති කරනවා. நகர சபை வீண் விரயம் செய்யும். එහෙම නගර සභාවක් හදලා වැඩක් නැහැ නේ. அப்படி நகர சபையை உருவாக்கி வேலை එහෙනම් හදන්න ඕන මොකද්ද? அப்படின்னா என்ன செய்யணும்? ආණ්ඩුව හොරකම් කරන්නේ மேல அரசாங்கம் களவெடுக்காது, නගර සභාව හොරකම් කරන්නේත් නෑ. நகர சபையும் களவெடுக்காது. ආණ්ඩුව නාස්ති කරන්නේ නෑ. அரசாங்கம் வந்து வீண் விரயம் செய்யாது, නගර සභාව නාස්ති කරන්නේත් නෑ. நகர சபையும் வீண் விரயம் செய்யும். ආණ්ඩුව ජනතාවගේ වැඩ කරනවා. அரசாங்கம் மக்களுடன் வேலை செய்யும், නගර සභාව ජනතාවගේ වැඩ කරනවා. நகர சபை மக்களுடன் வேலை செய்யும். අන්න එහෙමනම් හදන්න ඕන කාගේ නගර සභාවක්ද? அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து என்ன மாதிரி ஒரு நகர சபை உருவாக்கணும்? ඒකට හදන්න ඕනකම තිබෙන්නේ அதுக்கு உருவாக்க வேண்டிய தேவை ජාතික ජනබලවේගයේ නගර සභාවක්. தேசிய மக்கள் சக்தி நகர சபை. ඒ නිසා ගොඩක් කතා අවශ්‍ය නැහැ. அப்படின்னா நிறைய கதை தேவையில்லை. ආණ්ඩුවට සමාන්තරව அரசாங்கத்துக்கு சமாந்தரமாக ආණ්ඩුව වැඩ කරනකොට அரசாங்கம் வேலை செய்யக்குள்ள නගර සභාව කකුලෙන් අදිනවා. நகர சபை வந்து கால்ல இழுக்கு. එහෙම නගර සභාව හදන්න එපා. அப்படி காலை பிடிச்சு இழுக்கிற ඒ නිසා මේ මඩකලපුව දිස්ත්‍රික්කේ ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் නගර සභාව
நகர சபை ප්‍රාදේශ සභා பிராதேசிய சபை මේ ඔක්කොම බාර වෙන්න ඕන. இந்த எல்லாத்தையும் நான் ජාතික ජන බලවේගයට කියලා අපි ඉල්ලනවා. தேசிய மக்கள் சக்தி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். විශේෂයෙන්ම යුතුයකමක් තියෙනවා මඩකලපුවට. விசேடமான ஒரு 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 தேவை இருக்கின்றது. පෞගිය මහචන්දදී கடந்த பொது தேர்தல்ல රට පුරා සියලු දිස්ත්‍රික්ක இலங்கையில எல்லா மாவட்டத்திலையும் ජාතික ජන බලවේගයේ කොඩිය ඔසවනකොට தேசிய மக்கள் சக்தி வெள்ளக்குள்ள මඩකලපුවේ කොඩිය ටිකක් යටින් තිබ්බේ. மட்டக்களவுல வந்து கொடி கொஞ்சம் கீழாண்டு இருந்தது. හරි නෑ නේද ඒක? அது கொஞ்சம் சரியில்லை தானே? මොකද හිතන්නේ? என்ன நினைக்கிறீங்க? ඒක හොඳද? அது நல்லமா? මං අර කලින් කියපු ඔක්කොම ප්‍රතිඵල ලැබෙන මොකක් නිසාද? நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன எல்லா பிரதிபலனும் ஏன் கிடைக்கிற? අනිත් දිස්ත්‍රික් වලින් අපි දිනවපු නිසා. நாங்க எல்லா மாவட்டத்திலையும் வெண்டபடியா. දැන් එනම් සාධාරණ ඉටු කරන්න තියෙනවා. அப்படினால இப்ப வந்து அந்த ஒரு நியாயத்தை வந்து உறுதிப்படுத்தணும். හරි මහචන්දදී අපි ආවේ නෑ. හා நான் வரையில என்று சொல்லுவோமே வந்து பொது தேர்தல்ல අපි කරන වැඩ ගැන සැකයක් තිබ්බා. හා நாங்கள் செய்யற வேலை தொடர்பா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது வைப்போமே. මොකක් වෙයිද කියලා හිතා ගන්න බැරුව හිටියා. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது ආ வைப்போமே. මහචන්දේට කමක් නෑ. பொது தேர்தலுக்கு பரவாயில்லை. හැබැයි මේ ඡන්දෙට ஆனா இந்த தேர்தல்ல අපි ආවා. நாங்க வந்திருக்கோம். කරන වැඩේ පෙන්නලා තියෙනවා. செய்யற வேலையை சொல்லிருக்கோம். කට්ටි අත්අඩංගුවට තරම් තියෙනවා. ஆக்களை வந்து கைதும் වැඩ செய்திருக்கோம். ටික පරන් අරගෙන තියෙනවා. நாங்க வேலையை துவங்கி இருக்கோம். එහෙනම් මේ ඡන්දෙදී ஆகவே இந்த தேர்தலில் දිනවන්න ඕන මොකද්ද? யாரை வெல்ல வைக்கணும்? ජාතික ජන බලවේගයට தேசிய மக்கள் මේ சக்தி. මඩකලපුව දිස්ත්‍රික්කේ இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் සියලු ප්‍රාදේශ සභා නගර සභා බාර දෙන්න කියලා මම ඉල්ලමින් එල්ලා- නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැමදිනාටම. නன்றி வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா பிரதேச சபை நகர சபையும் உங்களுக்கு வழங்க சொல்லி கேட்டுக்கொண்டு நான்